பெண்களை இழிவுபடுத்தி பேசி வரும் சிபி சண்முகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் பேசியிருக்கிறார். மேலும் சிபி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. சிபி சண்முகத்தை எடப்பாடி பழனிசாமி இன்னும் கட்சியை விட்டு நீக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவின் சிபி சண்முகத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்று பார்க்கலாம். சிபி சண்முகம் அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சிபி சண்முகம் இப்படி இழிவுபடுத்தி பெண்களை பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இருங்க முடிச்சிருவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சிபி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். இரண்டாவது, சிபி சண்முகம் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்திய சிபி சண்முகம் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸை சார்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்ட வேண்டும், அவருக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் ஜனநாயக ரீதியாக என்று நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தான் இப்படியெல்லாம் வடமாநிலங்களை பேசுவார்கள். பாரதிய ஜனதாவிடம் சென்று விட்டதால் முழுமையாக பாரதிய ஜனதா குணங்கள் அதிமுக தலைவருக்கு வந்துவிட்டதா? ஏன் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கண்டிக்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்க வேண்டும் அல்லது கண்டித்திருக்க வேண்டும். நடிகை குறித்து அவதூறாக பேசியதற்காக சிபி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், அவரை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்னும் நீக்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறார். அதனை பார்ப்போம்.